திரு பார்வேந்தர் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற பெண் வழக்கறிஞர் சங்கம் நடத்துகின்ற இந்த மாபெரும் ஒரு நாள் உண்ணாநிலை அற போராட்டத்திற்கு அல்லது தொடர் முழக்க போராட்டத்திற்கு சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் சார்பில் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய போராட்டம் ஒரு அனைவரும் அர்ப்பணிப்போடு ஒரு நாள் முழுக்க இந்த போராட்டத்தை நடத்துவது என்பது இது வரலாற்றில் மிகச் சிறந்த பதிவாக நான் கருதுகிறேன். காரணம் பாதிக்கவில்லை, ஆனால் நம்முடைய சக வழக்கறிஞர்கள், கீழமை நீதிமன்றத்தில் இருக்கின்ற சக வழக்கறிஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை உங்கள் போராட்டம் என்பது கீழமை நீதிமன்றத்திலே நேற்று கூட நான் கடலூர் மாவட்டத்திலே ஒரு நீதிமன்றத்துக்கு சென்றேன். அந்த 317 பெட்டிஷன் வந்து போடுறதுக்கு 15 பேர் லைன்ல நிற்கிறாங்க. அதை பார்க்கறதுக்கே அப்படியே நெஞ்சு பதைக்குது. சக வழக்கறிஞர்கள் கோட்டை மாட்டிங்கன்னு ஜாலியா உள்ள போய் நின்று ஆப்சென்டா சார் 317 ஃபைலிங் சார் அப்படின்வாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அதை ஏற்றி முடிச்சுட்டு அடுத்த நாள் அவன் வருவானா இல்லையா நமக்கு என்னைக்கு தான் தெரியும். காலையில் 9:50 10:15 ஃபோன் அடிச்சு சார் நான் வரல சார் பெட்டிஷன் போட்டுருங்க சார்னுவான். அப்போ காலையில் நம்ம பெட்டிஷன் போட முன்னாடி நாள் அந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணி அந்த ரெசிப்டை கொண்டு போய் கொடுத்தா தான் 317 அலோவ் பண்ணுவாங்கன்னு சொன்னால் எப்படி வக்கீல் தொழில் செய்ய முடியும்? அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து உருவாக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்கள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ரெடி பண்ணாமல் நேரடியாக ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணும் பொழுது அது எவ்வளவு தூரம் வழக்கறிஞர்கள் மட்டுமல்ல வழக்காடிகளும் எவ்வளவு பாதிக்கப்படுவாங்கன்றதை வந்து அரசு வந்து இந்த நிர்வாகம் வந்து புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே அந்த நாளை வந்து நம்முடைய MHA சார்பாக ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் நீங்களும் இணைஞ்சுக்கணும். அந்த தாக்கல் செய்கின்ற வழக்கில் வெறும் வந்து MHA மட்டுமல்ல நம்முடைய பெண் வழக்கறிஞர் சங்கமும் இணைந்துதான் இந்த வெற்றியை பெற்றுத்தந்தார்கள் என்கின்ற ஒரு செய்தி தமிழ்நாட்டில் இருக்கின்ற அனைத்து வழக்கிலும் சென்று சேர வேண்டும். ஆகவே உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை சொல்லி இதோடு நின்றுவிடக் கூடாது. தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் பெண் வழக்கறிஞர் சங்கம் முன்னால் வந்து போராட வேண்டும் என்று கூறி மீண்டும் நெஞ்சார வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி பார்வேந்தன் சார். ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தின் மாநில சிறப்பு தலைவர் திரு கு பாரதி அவர்களை பேசுமாறு. இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க ஃபைலிங்க்கு எதிராக பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வழக்கறிஞருக்கு மிகப்பெரிய பிரச்சனை, அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இந்த ஃபைலிங்னால் பாதிக்கப்படுறது வழக்கறிஞர் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுமக்கள்